கிரியா யோகா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. கிரியா யோகா அப்படிங்கிற விஷயம் என்ன? கிரியா அப்படிங்கிறது வந்து பேசிக்கா அந்த கிரியா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, போகர் 7000 எல்லாம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா போகர் சொல்லாத டாபிக்ஸே கிடையாது. இன்க்ளூடிங் பில்லி சூனியம் ஏவல் அது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. புக்கன்னு பார்க்கும்பொழுது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு. அது புக்கை ஓபன் பண்ணாலே வந்து தூக்கம் வந்துரும். யாருனாலுமே வந்து படிக்கவே முடியாது. அது ஏன்னே தெரியல. அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு அந்த புக்ல. சாதாரண புக்கே கிடையாது அந்த புக். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்காங்க அப்படின்னா அது எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுரும். எதுக்காக வந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ற ப்ராசஸ். ஹே ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருதா யோகா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் சௌந்தர்யா நாகராஜ் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க போய் பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன். உங்க வயசுல இவ்வளவு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் திறக்கணும், அதுவும் என்ஜிஓ ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்ப இருந்து ஆரம்பிச்சது? யார் காரணமா இருக்கு? என்ஜிஓ ரன் பண்ற ஆசை வந்து ஒரு 1 இயரா தான், கிட்டத்தட்ட 1 to 3 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். சோ அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து அந்த கவுன்சிலிங்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்ல வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தா இது எல்லாமே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இல்ல இது வந்து ஒரு ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா எடுத்துட்டு போகணும், இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டா வந்து இருக்கணும் எப்பவுமே கண்டிப்பா அப்படின்ட்டு பிளான்ஸ் முன்னாடியே இருந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்தது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அண்ட் இந்த பேருக்கு தான் பின்னாடி காரணம் இருக்கும். பொதுவாகவே எல்லா பேருக்கும் ஒரு இது இருக்கும்னு சொல்லுவாங்க. கிருதா யோகா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருதா அதுக்கு என்ன அர்த்தம்? கிருத்தா யுகா அப்படின்னா சத்திய யுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலியுகம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயோ கலி முத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகம்னாலே வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி. இந்த கலியுகம் முடிஞ்சு வரக்கூடிய ஒரு யுகத்தை தான் வந்து சத்திய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா அது கோல்டன் ஏஜ். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு ஞானிகளா இருப்பாங்க. யாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பு நடக்காது. ஒரு மிருகங்கள் கூட வந்து மனுஷங்க கிட்ட பேசுமா. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு பொற்காலமா வந்துட்டு அந்த சத்தியயுகம் வந்து இருக்கும். அண்ட் அந்த சத்தியயுகத்துல வந்து இறைவன் எல்லாம் வந்து சாதாரணமாவே இங்க வந்து மனிதர்கள் கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க. சோ அந்த சத்தியயுகத்துக்கு இன்னொரு பேர் தான் கிருத்தாயுகம். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்படியே அமைஞ்சிருச்சும் கூட. நம்ம பொதுவாவே இந்த ஏஜ்ல இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி ஸ்ட்ரீம்ல தான் நோக்கி போவாங்க. இந்த ஸ்ட்ரீம் தான் நான் சூஸ் பண்ணணும், இந்த ஆன்மீகத்தை நோக்கி தான் நான் போகணும்ன்ற காரணம் யார் மூலியமா ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வர்றதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா தான். சோ அப்பா வந்து பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். சோ அவர் குழந்தையில இருந்தே வந்து நான் கார்ட்டூன் சேனல் பார்த்து வளர்ந்ததை விட அப்பா சித்தர்கள் பத்தி சொல்லி சொல்லி தேவாரம் திருவாசகம் அந்த பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்ததுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சோ அதனால அந்த எங்க கொண்டு போய் விட்டாலும் சினிமா இல்ல வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன எல்லாம் பிடிக்குமோ அதுல எங்க கொண்டு போய் விட்டாலும் எனக்கு அப்படி இங்கதான் அப்படி ஒரு மேக்னெட் மாதிரி இப்படி இழுத்துக்கும். சோ அதனால மறுபடியும் அங்கதான் வந்துட்டு வருவேன். சோ அவருதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ 2வது காரணம் நானே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா. ஏன்னா என்னதான் வந்து இன்னொருத்தவங்க சொன்னாலும், ஏன்னா அம்மா அப்பா சொல்றது எத்தனை பேரு கேக்குறாங்க. சோ அதனால அவங்களுக்கா தோணணும் இல்லையா? சோ அதனால எனக்கா ஆர்கானிக்காவே வந்து அந்த சைடு தான் எனக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியா இருந்தனால இந்த பாத்துக்குள்ள அப்படியே வந்துட்டேன் ஈஸியா. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் வரும்போது சித்தர்கள் பத்தி நிறைய நீங்க பேசியிருக்கீங்க. சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும், அவங்க நிறைய அனுபவம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. உங்களுக்கு சித்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயம் தான் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம், சித்தர்கிட்ட இதுதான் இதனாலதான் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா எந்த விஷயம்? சித்தர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறதுதான். ஏன்னா இதெல்லாம் மறைச்சிடணும், இதெல்லாம் வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க எதுவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ போகர் 7000 எல்லாம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா போகர் சொல்லாத டாபிக்ஸே கிடையாது. இன்க்ளூடிங் பில்லி சூனியம் ஏவல் அது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. மருத்துவம் அவங்க எந்த ஏரியாஸுமே வந்து அவங்க விடல, எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லாமலே இருந்திருக்கலாமே.
இது மட்டும் பாத்துக்கோங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்க வந்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே. எல்லாமே எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும், எத்தனை யுகங்கள் ஆனாலும் இதெல்லாம் தேவைப்படுங்கிறதுக்காக நம்ம கேட்கிறோமோ இல்லையோ பொழப்பு கெட்டு அவங்க உட்கார்ந்து எழுதி அத்தனை ஓலைச்சுவடிகள் ஆகட்டும், அத்தனை புக்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்காக விட்டுட்டு போனதுதான் சித்தர்கள் கிட்ட என்கிட்ட ரொம்ப புடிச்ச பிடிச்ச விஷயம். விஷயம் ரொம்ப. சோ அதுதான் நம்பர் ஒன். சோ அடுத்தது மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஈச் அண்ட் ஒவ்வொரு சித்தர்கிட்ட புடிச்சது அந்த ஓகே. மாதிரி. அது நம்ம நிறைய பேசுவோம். ஆமா. தொடர்ந்து உங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் தான் நாங்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி நடக்கும்போது நீங்களும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் வரக்கூடியவங்களுக்கு நெறைய மாரி தாட்ஸ்ல வரும். பாதி பேருக்கு டிப்ரஷன்ஸ் இப்ப அதிகமா டாபிக் போயிட்டு இருக்கு. சூசைட் அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கூட டிப்ரஷன்லாம் போயிருக்கீங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல போகும்பொழுது, இந்த விஷயத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எல்லாருக்குமே வந்து இந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கை, கால் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம பார்த்ததும் தெரிஞ்சுச்சு. அச்சச்சோ! அவனுக்கு கை இல்ல, கால் இல்ல. நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. பட் மைண்ட் சம்பந்தப்பட்ட இல்னஸ் அப்படின்னா, வெளியில தெரியலங்கிறதுனால அத வந்து குறைச்சு எடை போட்டுறக் கூடாது. ம். சோ எல்லாரும் அப்படிதான். உனக்கு என்னடா கவல? நீ டிப்ரஷன்ல எல்லாம் இல்லடா. நீ பாட்டுக்கு ஜாலியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த மென்டல் பிரச்சனையுமே வந்துட்டு, மைண்ட் அளவுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமே வந்துட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ம். பிசிக்கல் இல்னஸ்க்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஒரு கை உடைஞ்சா, கால் உடைஞ்சா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிட்டா யாருக்குமே மனசளவுல எந்த பிரச்சனையுமே வராது. அத யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது அட்வைஸ் குடுக்கணும்னா கூட, ச "நீ பாட்டுக்கு ஜாலியா இரு. பாட்டு கேளு சரியாயிடும்." அது எப்படி பாட்டு கேட்டா டிஸ்ட்ராக்ஷன். ஆமா. சரியாகும்? அதேதான். அதெல்லாம் வந்து இம்பாசிபிள். சோ அந்த டிப்ரஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் அ அது ஒரு டிசீஸ் ஆக்சுவலா. ம். சோ அதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா வெரி சிம்பிள். அது வந்து நம்மளா அது வெளியில வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ம். தான். ம். பட் ஒரு ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் யாராவது நம்ம பேசுறது வந்து கேட்க மாட்டாங்களா? அந்த லிசனிங் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்து ஏங்குறீங்க. ஏங்கிட்டு இருக்காங்க. அட்வைஸ்க்காக கூட கிடையாது. எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணு, மோட்டிவேட் பண்ணு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட கவலைய நான் வெளியில சொல்லணும். அது யாராவது உட்கார்ந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது தான். அது கேட்கறதுக்கு யாரும் இல்லங்கிறதுனால தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கு காரணமே. ம். ம். சோ அதனால ஒண்ணா லிசன் பண்ற ஒரு பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணணும். அப்படி யாருமே இல்லையா கடவுள் கிட்ட சொல்லிடணும் ம். அவ்வளவுதான். ஓகே. பட் சொல்லுங்க. உள்ளேயே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிப். ஓகே. இந்த விஷயம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஃபாலோ பண்றவங்களுக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நெறைய விஷயம் இருக்கும் பாத்தீங்களா? ம். அவங்களா இந்த மாரி விஷயத்துல அவங்களும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் எனக்கு எல்லாமே கியூர் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாதான், அதாவது நான் ஆன்மீகவாதின்னு ம். சொல்லிக்கிட்டாதான் அவங்க ஆன்மீகத்துல இருக்காங்கன்றது அர்த்தமே கிடையாது. கிடையாது. அவங்க வெளியில சொல்லலைனாலும் இது பேசிக். எல்லா மனிதனுக்குள்ளயும் இருக்கக்கூடிய அண்ட் இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ அதே மாதிரிதான் ஆன்மீகம். என்ன நம்ம மூச்சு விடுறோங்கிறது கான்சியஸோட பண்ணா மெடிடேஷன்னு ம். சொல்றோமோ, அந்த ஆன்மீகத்தை வந்து கான்சியஸா பண்ணா ஆன்மீகவாதின்னு ம். சொல்றோம். இல்ல அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நார்மலா இருக்காங்க அப்படின்ட்டு. ம். பட் எல்லாருக்குள்ளயுமே வந்து இது ம். இருக்கு. ஓகே. இந்த கிரியா யோகா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாரி தெரியுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ம். கிரியா யோகா அப்படின்ற விஷயம் என்ன? கிரியா அப்படிங்கிறது வந்து பேசிக்கா அந்த கிரியா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ். ம். அதாவது ஏதோ ஒரு பயிற்சி. அது வந்து எந்த அளவுக்கு நீங்க டெடிகேட்டோட ஒரு டிவோஷனலா நீங்க வந்து பண்றீங்களோ அதுதான் கிரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எனக்கு வந்து இந்தந்த ஆசனாஸ் நான் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் சும்மா உட்கார்ந்து நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதுவும் ஒரு கிரியா தான். சோ நம்ம வந்து கிரியா வந்து ஏதோ பயங்கரமான ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பயங்கரமான விஷயம் தான் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. பட் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இட்ஸ் அ பிராக்டிஸ். அப்ப எந்த ஒரு பிராக்டிஸ வந்து நீங்க தொடர்ந்து டெடிகேஷனோட ஒரு ஒழுக்கத்தோட நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்களோ அது வந்து நம்ம கிரியா ஆகுது. ஏன்னா அந்த கிரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே நீங்க அதே மாதிரி அது ஒரே டைம்ல அது அந்த ஒரு டெடிகேஷனோட அந்த ஒரு டிவைன் வைப்ரேஷனோட நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்தி கிடைக்கும். கிடைக்கும். ஆக்சுவலி எப்படி பண்றது இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்ல முடியும்? இது ஒவ்வொரு கிரியாவும் ஒவ்வொரு மாதிரி. ம். இப்போ மகாவதார் பாபாஜி வந்து பாத்தீங்கன்னா லாஹரி மகாசேர் ஒரு கிரியா சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அந்த கிரியா வந்து அப்படியே யுக்தேஸ்வர் கிரிக்கும் ம். பரமஹம்ச யோகானந்தருக்கும் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒய்எஸ்எஸ் மட்டும் தான் கிரியா பாபாஜியோட கிரியா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதர் தேன் தட் நிறைய இருக்கு. பாபாஜிக்கு டைரக்ட் டிசைபிள்ஸ் இருக்காங்க. ம். யோகி ராமையான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அவரு மூலமா ஒரு ஒரு சில கிரியாஸ் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி
ஸ்ரீஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சோ அவரும் வந்துட்டு நிறைய கிரியா வந்துட்டு டீச் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி ருத்ர கிரியா அப்படிங்கிற நேம்ல இப்ப நான் வந்து கிரியா நீங்க வந்து டீச் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கேன். சோ பாபாஜி சொல்லி கொடுத்ததுதான். சோ ஓகே. அந்த கிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 30 மினிட்ஸ் நீங்க பண்ணணும். பட் அந்த 30 மினிட்ஸ் கிரியா பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டு அதுல அவங்க கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிரியா இனிஷியேஷனே வந்து நான் ஓகே. கொடுப்பேன். சோ ஏன்னா பிளாங்கா இந்தாங்க கிரியா பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் வந்து அதுக்கான கொடுக்கறது. ப்ராசஸும் கிளாஸ்ல வந்துட்டு அண்டர்கோ பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா. And நீங்க நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. புக்ன்னு பார்க்கும்பொழுது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. அவர் படிக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அவருக்கு சம்திங் மெஸ்மரைஸ் ஆயிட்டு நிறைய விஷயமும் அவர் ஃபீல் பண்ணியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பாபா ஸ்டோரி கூட லைட்டா மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா ஆமா. அவரா போய் எடுத்த ஒரு விஷயம் தான் இருக்கு. அண்ட் நீங்க இந்த புக்கை படிக்கும்போது என்னென்ன விஷயம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு? ஆக்சுவலா இந்த புக்கே வந்துட்டு இது புக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு டைமென்ஷனானே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு டவுட். என்னன்னா இந்த புக் வந்து நானும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்க எல்லாருமே வந்து அவங்களும் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் தான். அவங்க எல்லாருமே இந்த புக்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல. எல்லாருனால இன்க்ளூடிங் மீ. அத புக்க ஓபன் பண்ணாலே வந்து தூக்கம் வந்துரும். ஆமா. யாருனாலுமே வந்து படிக்கவே முடியாது. அது ஏன்னே தெரியல. அவ்ளோ ஒரு எனர்ஜி இருக்கு அந்த புக்ல. சாதாரண புக்கே கிடையாது அந்த புக். ஓகே. ஒரு சில பேருக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா, இது நெறைய பேருக்கு சொல்லி, எல்லாரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்னடா இருக்கு இந்த இருக்கு. புக்ல அப்படின்ட்டு. ஆமா. அப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த புக் படிக்க படிக்க எவ்ரிடே எனக்கு வாமிட்டா வருது. நான் எப்ப இந்த புக்க வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்றேனோ, அப்ப எனக்கு இந்த வாமிட் வர்றது இதெல்லாமே இல்ல. ஓகே. ஒரு சில பேர் சொல்றாங்க, எனக்கு தலை சுத்துது. ஒரு சில பேருக்கு எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு தலைக்குள்ள. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில பரமஹம்ச யோகானந்தர் எத்தனையோ யோகிகள் பத்தி எழுதியிருக்காரு. ஒரு யோகி பத்தி எல்லாம் கிடையாது. அத்தனை யோகிகள் பத்தி எழுதும்போது, அவ்ளோ தத்ரூபமா உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவத்த வந்து அவர் எழுதியிருக்காருங்கும்போது, அந்த ஒட்டுமொத்த வைப்ரேஷனும் அந்த புக்ல இருக்கு. இவரோட வைப்ரேஷன் மட்டும் இல்ல. அது எத்தன பேர்த்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அத்தன பேரும் அந்த அந்த புக்குக்குள்ள உயிரோடவே இருக்காங்க அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும். சோ இந்த புக்க படிச்சவங்க ஒருத்தவங்க கூட வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கு முன், பின் எந்த டிஃபரன்ஸும் இல்லன்னு சொன்னதே கிடையாது. ஆட்டோபயோகிராஃபிக்கு படிச்சதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. அத அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி விட்டுரும். உங்க ஓகே. லைஃபே வந்து புரட்டி போட்டுரும் வேற மாதிரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்காங்க அப்படின்னா அது எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுரும். எதுக்காக வந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ற ஆமா. ப்ராசஸ். சௌந்தர்யா நாகராஜ் அவங்களோட மாற்றம் எப்படி இருந்துச்சு இந்த புக்கு அப்புறம்? இந்த புக்கு முன்னாடிக்கும் பின்னாடி எப்படி எடுத்துக்கலாம்? முன்னுக்கு எப்படி ஓகே. இருந்துச்சு? இந்த புக்க படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இல்ல ஒரு சில விஷயங்கள் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலும், இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உண்மையாலுமே ஒரு சில பர்த் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நான் யாரா இருந்தேன் போன பிறவியில. அப்ப என்னென்னலாம் பண்ணிருக்கேன். இப்ப ஏன் வந்திருக்கேன். அது எது கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயம் அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதா தெரிஞ்சது. உங்களுக்கு? ஆமா. ஓகே. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கேக்கும்போது. ஆனா அது தெரிஞ்சபோது இந்த விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமா? நம்மளோட சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட ஹாலுசினேஷன நம்மளே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளோட மேபி அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க கனெக்ட் பண்றபோது இது உண்மையான ரீசனா இருக்கும்னு நம்புறீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஏன்னா அதுக்கான விசிபிள் ப்ரூஃப்ஸ் நடக்கும். சோ இப்போ ட்ரீம் மூலமாவோ இல்ல வந்து ஒரு ஒரு இமேஜினேஷன் மூலமா நடந்தாதான் வந்துட்டு நமக்கு அது ஹாலுசினேஷனா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். நேர்லயே நடக்குதுன்னா ஓகே. நீங்க விசிபிளா பார்த்திருக்கீங்க. லைவா ரியலா நடக்குதுன்னா அப்போ ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் a hallucination. சோ என்னன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நானும் ஹிமாலயாஸ் போனேன். ஆமா. ஃபர்ஸ்ட் அது நான் வரும். நிறைய அதுக்கப்புறம் விஷயம் தான் நிறைய ஹிமாலயஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு. ஆமா, ஆமா. அதுக்கு முன்னாடி இத முடிச்சிருங்க. ஓகே. சோ இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹிமாலயாஸே என்னால போ முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த புக்க படிச்சு முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் போன இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, யுக்தேஸ்வர் கிரியோட சமாதி அண்ட் ஆஷ்ரம் அண்ட் யோகானந்தரோட வீடு அண்ட் லாஹரி மஹாசேரோட சமாதி. அப்படியே படிப்படியா தான் வந்து போனேன். எல்லா குருமார்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிங் போய் பார்த்த மாதிரி இருந்தது. சோ இதெல்லாமே நான் பாக்குறேன். கல்கட்டா போறேன். அங்கதான் ஒரு சில விஷயங்கள் லைவா நடந்துச்சு. சோ நடக்க தான் ஓகே. சரியா தான் யோசிச்சுட்டு இருக்கோம் போல. நம்ம ஏதோ கற்பனையில இல்ல. அந்த லைவ நீங்க ரிவீல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு.
ஓகே புரியுது. அண்ட் ஓகே நீங்க அடிக்கடிக்கு எங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்க, சம்மர் வெகேஷன், வின்டர் வெகேஷன் இந்த மாதிரி வந்தாலே எங்கேயாச்சும் வந்து ட்ரிப் தான் பிளான் பண்ணுவாங்க. நீங்க என்ன பாதி நேரம் ஹிமாலயஸ்ல தான் இருக்கீங்க, மீதி நேரம் தான் வீட்ல இருக்கீங்க மாதிரி இருக்கு. ஆமா. ஹிமாலயஸ்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு? எதனால நீங்க அந்த இடத்துக்கு போகணும்னு அவ்வளவு ஆர்வம் காட்டிட்டு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்றத விட என்ன விஷயம் இல்ல? இல்லன்னு நீங்க கேட்கணும். ம், அதாவது மனுஷங்க இல்ல, ம், ஃபோன் இல்ல, டெக்னாலஜிஸ் இல்ல, ம், பொல்யூஷன் இல்ல, சவுண்ட் இல்ல, ம், மிக்ஸி இல்ல, ஜார் இல்ல, எதுவுமே இல்ல. ம். எல்லாமே வந்து அது ஏதோ ஒரு நீங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு வேற 100 ஒரு வருஷம் ஊருக்கு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போன மாரி இருக்கும். சோ ம், அங்க அங்க அந்த லைஃப் ஸ்டைலே வேற மாரி இருக்கும். ம், ம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பொதுவாவே அவங்க பேசிக்காவே வந்து ரொம்ப கருணையோட இருப்பாங்க. ம், குடுக்குற தன்மையில இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. சாந்தமா அவங்களே ஏதோ மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற மாரியே இருக்கும். அங்க ம், இருக்கிற பீப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அவங்க ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் வாழ்றாங்க. காலையில எந்திரிப்பாங்க. மாடு எடுத்துட்டு போய் நம்ம கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஈஸியா. ம். மாட போய் மேய்ச்சுட்டு, அந்த பால் கறந்துட்டு, அதுல வந்து காஃபி குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு, அப்படியே அவங்க லைஃப் வந்து ரன் போயிடும். பண்ணிட்டு ஆமா. இருப்பாங்க. பட் நான் அங்க போறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்டின்னா,